இப்போ நம்ம வந்து முதல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 6 இன்ஸ்டிடியூஷன் அவங்க கிட்ட வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல செவரல் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு 2026க்கு படிச்சாங்க. ஸோ தட் அவங்களோட டேட்டா படி ரேங்க் விசஸ் மார்க் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வச்சுக்கலாங்க. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ அந்த பிபிடி நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ல. இந்த பிபிடி முடிச்சுட்டு நம்ம வந்து செஷன் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் உங்க மார்க் நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. உங்க மார்க்குக்கு எந்த ரேங்க் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 6 டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய 6 இன்ஸ்டிடியூஷன்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ரேஞ்ச் வந்து 750லேருந்து 350, 720லேருந்து 350 மார்க். அதுக்கு என்ன ரேங்க், என்ன மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 8 இயர்ஸில் நமக்கு வந்து கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்துச்சு அண்ட் அந்த ரேங்க் விசஸ் மார்க் லாஸ்ட் 8 இயர்ஸ்க்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் கடைசி ஸ்லைடில் நம்ம ஆக்சுவல் லாஸ்ட் 8 இயர் ரேங்க் விசஸ் மார்க் பார்க்க போகிறோம். அதே போல் இது வந்து நீட் ஸ்கோர் ரேஞ்ச் 720லேருந்து 350 வரைக்கும் என்ன ரேங்க் கிடைக்குங்கிற ப்ரெடிக்ஷன் 6 இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவோட லார்ஜஸ்ட் 6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க. ஓகே, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நம்ம வந்து வச்சுருவோம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடு? ஓகே, இங்கே இருக்குது. ஒரே நிமிஷங்க. ஓகே, ஒரே நிமிஷங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலன்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன். இவங்க வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 ஸ்டூடெண்ட், அதாவது மேக்ஸிமம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த வருஷம் வந்து நமக்கு 720 அவுட் ஆஃப் 720 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆலன் சொல்கிறாங்க. அதே வேதாந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 720 அவுட் ஆஃப் 720 வாங்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது 720 அவுட் ஆஃப் 720 வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேரியர் 360 அப்படிங்கிற ஆன்லைன் அந்த வெப்சைட் வந்து மேக்ஸிமம் 4 ஸ்டூடெண்ட் வரைக்கும் 720 அவுட் ஆஃப் 720 நீட் 2026ல எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வாலா, மோஷன், சிக்ஷா இந்த 3 பேருமே ஒரு ஸ்டூடெண்ட் தான் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்க வாய்ப்பு இருக்கு 2026ல அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 720லேருந்து 700, அதாவது லோவஸ்ட் மார்க் 700, அதாவது 700 மார்க்லேருந்து 720 வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க? மேக்ஸிமம் 10 ஸ்டூடெண்ட் எடுப்பாங்கன்னு ஆலன் சொல்லியிருக்காங்க 700 ரேஞ்சில். அதே போல் வேதாந்து வந்து 10 ஸ்டூடெண்ட்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கேரியர் 360 10 ஸ்டூடெண்ட் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வாலா 40 ஸ்டூடெண்ட்லேருந்து 130 ஸ்டூடெண்ட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் 1லேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 700 ரேஞ்சில் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஷா 230லேருந்து 250 வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ஃபிசிக்ஸ் வாலா வந்து மோஸ்ட் ரிலையபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி படிக்கிறாங்க. ஓகேங்க. இப்போ 650 ரேஞ்சில் ஆலன் 90 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026 ரீ எக்ஸாமில். வேதாந்து 1300 ஸ்டூடெண்ட்ஸ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கேரியர் 360 120 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் வாலா மேக்ஸிமம் 3300 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் 320 தான் சொல்லியிருக்காங்க.
சிக்ஷா 5300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே அதிகபட்சமாக இவங்க தான் நம்பர் நிறைய கொடுத்துருக்காங்க. 650 ப்ளஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்ம ஃபிசிக்ஸ் வாலாவை நம்பலாம். 2000லேருந்து 3300 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 650 வாங்குவாங்க அந்த ரேஞ்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 600 ரேஞ்சில் ஆலன் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்து 10,700 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரியர் 360 1700 ஸ்டூடெண்ட்ஸ் 600 ப்ளஸ் மார்க்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ் வாலா 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 10,700லேருந்து 16,000 பேர் வரைக்கும் 600 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டேட்டாங்க இது. வாங்க வாய்ப்புகள் இருக்கு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் வந்து 4,000லேருந்து 4,600 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஷா 24,200 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்ச நம்பர் சிக்ஷா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. 550 ரேஞ்சில் ஆலன் 12,800 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வேதாந்து 39,500 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேரியர் 360 12,900 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்ஸ் வாலா அதிகபட்சமாக 40,100 ஸ்டூடெண்ட்ஸ் 26,000லேருந்து 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் 550 ரேஞ்சில் இருப்பாங்க இந்தியா முழுக்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. மோஷன் 25,000லேருந்து 28,000 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சிக்ஷா 58,900 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 550 வாங்குவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 500 ரேஞ்சில் ஆலன் 56,400 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்து 69,500 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகபட்சம் 500 மார்க்ஸில் இருப்பாங்க இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரியர் 360 57,800 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் 500 இந்தியா முழுக்க வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபிசிக்ஸ் வாலா தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இன்ஸ்டிடியூஷனாக 2026 இருக்குது. இவங்களோட ப்ரெடிக்ஷன் பார்த்துக்குங்க. 68,600 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 500 ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் 84,500, சிக்ஷா 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்தியா முழுக்க 500 மார்க் ரேஞ்சில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 450 ரேஞ்சில் ஃபிசிக்ஸ் வாலா 1,05,000 சொல்லியிருக்காங்க. 400 ரேஞ்சில் 1,48,100 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 350 ரேஞ்சில் 1,46,000லேருந்து 1,98,400 வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நம்பர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்புற மாதிரி எனக்கு தோணலைங்க. ஸோ இந்த மார்க் லீஸ்ட் ஆக ஆக ஃபிசிக்ஸ் வாலாவோட அந்த ஒரு கெஸ் வந்து மோஸ்ட்டாக ப்ராபபிலிட்டியில் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோன்றது நமக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட் 8 இயர்ஸில் அந்த மார்க்ஸ் ரேஞ்சில் ஆக்சுவல் நம்பர் ரியல் ரிசல்ட் இது 2018லேருந்து 2025 வரைக்கும் ரியல் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 2025 மாதிரி தான் 2026 இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2018 2019ல் ஒருத்தர் கூட 720 எடுக்கலை. அதே 2020ல் ஃபஸ்ட்டு 2 ரேங்க்ல 720, அதாவது 2 பேர் 720 எடுத்திருந்தாங்க. 2021ல் 3 பேர் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருந்தாங்க. 2022ல் யாருமே 720 எடுக்கல. 2023ல் ஃபஸ்ட் ரேங்க் அண்ட் செகண்ட் ரேங்க் வந்து 720 ரேஞ்ச் வாங்கியிருந்தாங்க. அதே 2024ல் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 17th ரேங்க் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. 2025ல் யாருமே 720 எடுக்கல. அதுக்கடுத்து 655 ரேஞ்சில் அதுக்கு அடுத்த பெரிய மார்க்காக 655 மார்க் இருந்துச்சு. 2018ல் 105 பேர் 650 ப்ளஸ்னு வச்சுக்கோங்க. 2019ல் 761 இன்க்ரீஸ் ஆனிச்சு. 2020ல் 3118, 2021ல் 3219 பேர், 2022ல் 3380 பேர், 2023ல் 5455 பேர், 2024ல் 25390 பேர், 2024ல் 2025ல் 56 பேர் மட்டும்தான் 655க்கு மேலே இருந்தாங்க. 56வது ரேங்க் வரைக்கும் வந்துருந்துச்சு ஆல் இண்டியா ரேங்க். அதே 555 ப்ளஸ் 2018ல் 6011 பேர், 2019ல் 22,000, 2020ல் 45,000 ப்ளஸ், 2021ல் 42,000, 2022ல் 45,000, 2023ல் 61,000, 2024 தான் ரொம்ப ஜாஸ்தி 1,35,000 பேர், 2025ல் அது 10,386 பேராக குறைஞ்சிது. ஓகேங்க, 555க்கு மேலே இருக்கவங்களோட எண்ணிக்கை. 455க்கு மேலே 42,000 இருந்தது. 2019ல் 80,000, 2020ல் 1,27,000, 2021ல் 1,27,000, 2022ல் 1,21,000, 2023ல் 1,59,000, 2024ல் 2,79,000 வரைக்கும் இருந்தது அதிகபட்சம். 2025ல் 1,14,000 இருந்தது. இப்போது இந்த 450 ப்ளஸ்ங்கிறது நிறைய பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறது
2025ல எவ்வளோதான் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நமக்கு 1,14,000 பேருக்கு மேலே 455 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. ஓகே, அதே போல் 355 ரேஞ்சில் நம்ம 2018ல் 1,17,000 பேர், 2019ல் 1,80,000 பேர், 2020ல் 2,42,000 பேர், 2021ல் 2,54,000 பேர், 2022ல் 2,34,000 பேர், 2023ல 3,06,000 பேர், 2024ல் தான் அதிகபட்சமாக 4,77,000 பேர். திருப்பியும் 2025ல 2023 லெவலுக்கு வந்துருச்சு. 3,05,000 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த 355க்கு உள்ள நம்ம எடுத்தால் தான் கவர்மெண்ட்ல வந்து நமக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் மார்க், இந்த மார்க் ரேஞ்ச் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரே நிமிஷங்க, மார்க் ரேஞ்ச் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். மார்க்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2025ல 27,332 ரேங்க் வரைக்கும் ஜென்ரலுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடச்சிது அப்படின்னா அது 600லேருந்து 550 மார்க் வரைக்கும் உள்ளவங்க இருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் இதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம சம்வேர் பிட்வீன் 550 to 570 இருந்தாலே ஆல் இண்டியாவில் அன்ரிசர்வ்டுக்கு சீட் கிடைக்கும். 520 to 530, 540 இருந்தாலே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு, அதாவது 2025ல் 30,862 அப்படிங்கிற ரேங்க்ல வந்து 550 மார்க்காக இருந்துச்சு. 500 அரௌண்ட் 500 மார்க்ஸ், 500 to 550 இருந்தது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 27,307ல் 550 to 600 ரேங்க்ல இருக்கவங்க, மார்க்ல இருக்கவங்க வந்தாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1,38,863 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது 2025ல். அப்படி பார்க்கும்போது அரவுண்ட் 350 to 450 மார்க் வந்துச்சு. அதே தான் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 1,64,804, 350 to 450. இந்த ரேஞ்ச் வந்து ஏன் சார் இவ்வளோ மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது இந்த ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கு குறைய 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 எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மார்க்ல இருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 600 மார்க்ல 10 பேர் இருக்காங்கன்னா 599 மார்க்ல 30 பேர் வந்துருவாங்க. 598 மார்க்ல 70 பேர் வந்துருவாங்க. 597 மார்க்ல 120 பேர், 500 அப்படியே ஒரு மார்க் குறைய 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 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்கங்க. ஸோ இப்போ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் கிளியரிங் செஷன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். வணக்கம் சார். ஒரே நிமிஷம் சார், இந்த பிரசன்டேஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார். சார் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம், சீனிவாசன் சார் என் பேரு. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் என் பையன், நான் வந்து பிசி சார், பையன் 548 to 558 வரும்னு சொல்றாங்க சார். செக் பண்ணி பார்த்தா ஓகேங்க சார். நமக்கு ஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்காங்க சார்? எப்படி சார் 558னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. 558 அப்படின்னா 548 அப்படிங்கும் போது பார்டர்ல இருக்க காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 548ம் இட்ஸ் அ குட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷத்துக்கு இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் சார். பட் 558னா இன்னும் கொஞ்சம் ஷியோரா இருக்கலாம். ஏன்னா 10 மார்க் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ரேங்க் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 558 வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜிஎம்சி கிடைக்கும் சார். ஒரு கொஸ்டின் இன்னைக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். அதான் சீரியஸ் 80ல வந்து 64ன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் நம்பர். கெமிஸ்ட்ரி சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஆமா சார், கெமிஸ்ட்ரி 1.5. ஆமாங்க சார், 1.5. சார் அது மோஸ்ட்லி ஆஸ் பர் என்சிஆர்டி. இது நான் வந்து ஃபைனலைஸ்டா சொல்லலை. ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.5 ஆன்சர்னு சில கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதே சில கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 0.75ன்னு சொல்றாங்க. பட் சாட் ஜிபிடி ப்ரோ, நம்ம ஏஐ நம்ம ஃபுல்லா நம்பல. ஏஐ cannot be பிலீவபிள். அதே சொல்லுது நான் ஏஐ கொடுக்கறது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு.
பட் 3 ம், டிஃப்ரெண்ட் ஏஐ வந்து ட்ரை பண்ணி பார்த்தப்ப கூகுள் ஜெமினி ம், ப்ரோ, சாட் ம், ஜிபிடி ப்ரோ, அதே போல் ம். சரிங்க சார். கிளாடுன்னு ஒரு ஏஐ இருக்குது. அது இப்போ வந்து ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதில் மேக்ஸ் சரிங்க சார். சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய, ஏன்னா திங்கிங் லெவல் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். இந்த மூணுலையுமே ம், நம்ம அந்த கொஷினை போட்டுட்டு இந்த ம், கொஷினை என்சிஆர்டி கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எனக்கு சால்வ் பண்ணி கொடு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு அப்படின்னு கேட்கும்போது அது சால்வ் ம். பண்ணி சொல்யூஷனாக கொடுக்கும் போதே வித் சொல்யூஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்குது. 0.75 தான் 3 ஏஐயுமே கொடுக்குது. அப்போ மோஸ்ட்லி ஓஹோ. அந்த கொஷினுக்கு மார்க்கு வந்து 0.75க்கு தான் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதை தாண்டி ஏஐ வி கேன் நாட் பிலீவ் 100% அப்படின்னாலும் கூட சம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க 1.5 சொல்றாங்க, சம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க 0.75 சொல்றாங்க. அப்ப எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், டாப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ற எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ்க்கே, பிசிக்ஸ் வாலால ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து 0.75 தான் ஃபைனல் அப்படின்னு சொல்றாங்க. அதே சரி. இன்னொரு குரூப் ஆஃப் டாப் இன்ஸ்டிடியூஷன் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. நீங்க சொல்ற மாதிரி அந்த 1.5ங்கிறத டிரைவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ தட் ம். என்ன ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். பட் ஆல் த்ரீ டாப் ஏஐஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, ஜெமினி, சாட் ஜிபிடி அண்ட் கிளாட், இனிமே ஏஐ இல்லாமல் நத்திங் வில் கோ சார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.75 யூனிஃபார்மாக வித் டெரிவேஷனோட அது கால்குலேஷனோட கொடுக்கறது. ஸோ வாட் வில் ஹேப்பன் வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் சார். பட் சேலஞ்ச் நான் பண்ற பண்ணிக்கிறது ஐடியா இல்ல, ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க சார் பண்ண சொல்லி. இல்ல பண்றது நல்லது தான் சார், பண்றது நல்லது. நல்லது தான். இட்ஸ் நத்திங் ராங். நம்ம சேலஞ்ச் 3 கொஸ்டின் சொன்னாங்க, நான் ஒண்ணுதான் பண்ணேன் சார். ஓகே 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 சார், ஓகே சார். பயாலஜில சொல்லியிருப்பாங்க. பட் பயாலஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் என்சிஆர்டி டைரக்ட் வேர்ட் பை வேர்ட் வச்சு பார்க்கும்போது அந்த எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் ஆன்சர் வர மாதிரி இருக்கு, மீதி எல்லாம் ஆன்சர் வர மாதிரி இல்லை. வர மாதிரி இல்லை. சரி சரி. ஆமா. ஓகே ஓகே. அதே போல இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க, அந்த ஹென்லேஸ் லூப் அந்த இதுவும், அதுவும் ஃபைனலா வந்து நமக்கு மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏவோட ஆன்சருக்கு தான் ஃபைனலாக இருக்க மாதிரி தெரியுது. பட் என்ன ஆகும்னு பார்ப்போம் சார். ஏன்னா சேலஞ்ச் பண்ணும்போது யூ சப்போஸ் டு கிவ் த ப்ரூஃப். நீங்க ப்ரூஃப் என்ன அட்டாச் பண்ணிருக்கீங்க சார் பிடிஎஃப்? ப்ரூஃப் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே அதான் சார் அனுப்பிச்சாங்க, அப்படியே பண்ணிருக்கேன். சால்வ் ஸ்கூல்ல பண்ணி இருந்து பிடிஎஃப் அனுப்பிட்டாங்களா? அனுப்பிச்சாங்க, சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சாங்க, அது அப்படியே நான் வந்து அனுப்பிச்சிட்டேன் சார். இல்லைங்க சார், சால்வ் பண்ணி அனுப்பினாங்களான்னு கேட்டேன். சால்வ் இல்ல பண்ணி சார், சால்வ் பண்ணி அனுப்பல. சார் பிடிஎஃப் அப்படிங்கிறது ஏன் அந்த ஆன்சரை நம்ம கிளைம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனோட அனுப்பணும் சார் நம்ம. ஓ, அப்படி அனுப்பலைங்க சார். ஆமா, அந்த அதாவது எவிடன்ஸ் தான் அவன் கேட்கறான். ஆன் வாட் பேசிஸ் நீங்க வந்து 1.5ன்னு சொல்றீங்க அப்படிங்கறத, அந்த எவிடன்ஸை நீங்க அட்டாச் பண்ணணும். பட் இட்ஸ் ஓகே சார், மத்தவங்க அதை அட்டாச் பண்ணிருப்பாங்க. இல்ல, மத்தவங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க, சால்வ் பண்ணி அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒருத்தரோட சேலஞ்ச் அக்செப்ட் ஆனா கூட எவ்ரி ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் ஆன்சருக்கு மாறிடும், 1.5 போட்ட எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும். இன்கேஸ் சேலஞ்ச் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே சார். அடுத்தது வந்து இப்ப என்னைக்கு சார் ஓபன் ஆகுது அப்ளிகேஷன்? நம்ம போடணும்ல, அது என்னைக்கு ஓபன் ஆகுது சார்? சார் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு நீட் யூஜி 2026 ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகி இருக்கு இது வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஜஸ்ட் அப்ளிகேஷன் அவங்க ஓப்பன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் வரைக்கும் அவங்க வச்சுட்டு அப்ளிகேஷனும் நம்ம போடுறதுக்கு அப்புறம் நீட் யூஜி 2026 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்களோட நீட் யூஜி 2026 அப்ளிகேஷன் நம்பரை பேஸ் பண்ணி அந்த ஸ்கோரை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து என்டிஏ வந்து ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டையும் அந்தந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஈவன் தோ ரிசல்ட் வந்து ஜூலை 2nd வீக் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா கூட ரிசல்ட் வராமலேயே அப்ளிகேஷன் நம்ம போடலாம். காரணம், ஸ்கோர் கார்டு இல்லாமயே நம்ம அப்ளிகேஷன்லாம் போட்டோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், அட்மிட் கார்டு அப்லோட் பண்ணுவோம், அதை வச்சு அவங்க ஸ்கோரை ரிட்ரீவ் பண்ணிக்குவாங்க. சரி, ஓகே சார். சார் நீங்க ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா சார், ஏதாவது அப்ளிகேஷன் கவுன்சிலிங்க்கு? சார் இது போல நம்ம டவுட் கிளியரிங் செஷன் வந்து அப்பப்போ டெய்லி வைப்போம். எப்பெல்லாம் தேவையோ, இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது, அதுல ஏதாவது டவுட் இருக்கா நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா இந்த மாதிரி லைவ் மீட்டிங் நேத்து நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது, இனியும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுல நீங்க இந்த மாதிரி டைரக்டா கொஷின் நீங்க கேட்கணும்னு நினைக்கிற கொஷின் வந்து நீங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா கூட வேற யாராவது கேட்டுருவாங்க. ஸோ அதுல டவுட் கிளாரிஃபை ஆயிடும். இப்போ நீங்க கேட்ட கொஷினோட டவுட் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும்.
அது போல இந்த டவுட் கிளியரிங் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீ தான் சார், இது நீங்க கேட்டுக்கலாம் சார். பண்ணிருக்கேன். சரி சார், ஆல் இந்தியா கோட்டாலையும் எல்லா ஊரும் போடலாமா சார்? கண்டிப்பா ஆல் நீங்க இந்தியா ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க 2 கவுன்சிலிங்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒன்னு ஆல் இந்தியா கோட்டா, இன்னொன்னு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் கண்டிப்பா பண்ணுங்க. சரி சார், ஆல் இந்தியா எல்லா காலேஜுமே போடலாமா சார்? செலக்டிவா போடலாமா? எப்படி? உங்க மார்க்குக்கு எல்லா காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே போடுறது தான் அட்வைசபிள் சார். அட்வைசபிள். எல்லா ஊருமே போடலாம். எல்லா ஊரும் போடுங்க. எல்லா ஸ்டேட். சரி சரிங்க சார். எல்லா ஸ்டேட் நான் சொல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, உங்களுக்கு விருப்பமான ஸ்டேட். இன்கேஸ் உங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போறீங்கன்னு விருப்பப்பட்டா நீங்க அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பக்கத்துல இருக்க ஸ்டேட், ஸ்டேட். விருப்பமான காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அன்லிமிட்டெட் நம்பர் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இருக்கிற எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் போட அலோடு உண்டு. பண்ணலாம். there is no சரி limit. சரி சார். இல்ல, நமக்கு ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கணும் கவர்மெண்ட் காலேஜ். எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் திரும்ப கேட்கறேன்னு வச்சுங்களேன். போடலாம் சார். கவர்மெண்ட் நீங்க காலேஜ் சரி, ஏதோ ஒரு ஸ்டேட்னு முதல்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல கிடைச்சிருச்சு எனக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் பேரண்ட்ஸ். ஆமா அதனால ஆமா. உங்களுக்கு இல்ல, வேணான்றதை விட்டுடுங்க. இப்போ எந்த ஸ்டேட் வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கலாம். எந்த ஸ்டேட் வேணுமோ அதெல்லாம் போடுங்க. எங்கேயாவது கிடைச்சா போதும் அப்படிங்கிறது நாட் அ குட் திங். இந்த கான்செப்ட் இந்த வேண்டாம். இடத்துல கிடைச்சா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்காவது ஒரு ரீசன் இருக்கும். அதை விட்டுடுங்க. ஆமா ஆமா. அதை விட்டுட்டு எல்லா எம்ஏ போட்டுருங்க. எல்லா இடமா போட்டு. சரி ஆ. சரி சார். ஒரு ஓகே சார். பேரண்ட் ஓகே. தெரியாம ஹிமாச்சல் பிரதேஷ் போட்டாங்க, கிடைச்சிருச்சு. பட் ஃப்ரீ எக்ஸிட் தான், அதனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எதுவும் வரல. பட் ஸ்டில் அவங்க அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல இன்னொரு வேணுன்ற காலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணாது சிஸ்டம். ஸோ எங்க கிடைக்குதோ அதோட ஸ்டாப் ஆயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ணியிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாது சிஸ்டம். அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் போடாம இருந்தா அடுத்த சாய்ஸை பார்த்து அது சீட் இருந்தா அலாட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வேணான்ற ரவுண்ட்லயே காலேஜ் நமக்கு தெரிஞ்சிருமாங்க சார்? இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நமக்கு தெரிஞ்சிருமாங்க சார் பாஸ் கிடைக்குமா என்னன்னு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லைங்க சார், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்ததுமே முன்னாடியே தெரிஞ்சிடும். ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டேட் கோட்டாவுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுலயே உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன காலேஜ் கிடைக்கும்னே சொல்லிடலாம். எக்ஸாக்ட்டா சொல்லலாம். ஓகே சார். எஸ். ஓகே, थैंक यू சார். வெல்கம். थैंक यू சார். டேக் கேர் சார். ஹலோ சார். சார் சோனல், சொல்லுங்க உங்க டவுட் என்ன, சொல்லுங்க சார். கொஞ்சம் இப்போ குயிக்கா நம்ம உங்க டவுட் கேளுங்க. அப்ளிகேஷன் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் சான்ஸ் கொடுக்கணும். சொல்லுங்க சார். நான் இப்போ அப்ளிகேஷன் போட்டுறேன் சார் கவுன்சிலிங்கு. இப்போ எப்படி சார் அப்ளிகேஷன் போட்ட உடனே இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னா அதுவாவே அப்டேட் அதுலயே வருமா? ரேங்க்லாம் எப்படி சார் தெரியும்? நீங்க அப்ளிகேஷன் மட்டும்தான் போடுவீங்க. அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் நீட் ஆல் இந்தியா ஸ்கோர், அந்த நீட் ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி மார்க் பேஸ் பண்ணி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மார்க் வைஸ் அப்படியே ரேங்க் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஒரு பர்டிகுலர் டேட் கொடுப்பாங்க, 3 days டைம். அந்த 3 days டைம் ஆர் 4 days டைமில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன காலேஜ்லாம் உங்களுக்கு வேணும்னு சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டாவில் வர காலேஜஸ் எல்லாம் இருக்கும். அதில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் வாங்கியிருக்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கா சீட் அலாட் ஆகிட்டே வரும். அப்படி வரும்போது உங்கள் ரேங்க்குக்கு வரும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜில் உங்கள் ஆர்டரில் என்ன காலேஜில் சீட் இருக்கோ அது உங்களுக்கு அலாட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் ரீ அலாட்மெண்ட்டுக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகலைன்னா டைரெக்டாக செகண்ட் ரவுண்டில் திருப்பியும் அதே ப்ரொசீஜர் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதுதான் இப்படி தான் நடக்கும்ப்பா. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன், டேட்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து. ஓகே சார். அப்போ இப்போ ரேங்க் வைஸ் தான் ஆகுமா சார்? அப்ப அங்க மார்க் எல்லாம் எதுவுமே கன்சிடர் இல்லையா சார்? ரேங்க் வைஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்களா சார்? ஆக்சுவலி யூ ஆர் உங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் ரேங்கே போட போறாங்க. இப்போ தமிழ்நாடுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்கல்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு 670னா 670 மார்க்குங்கிறது தானே ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே சார். ஓகே. அப்ப 669ங்கிறது செகண்ட் ரேங்க் தானே. 668ல 4 பேர் இருந்தாங்கன்னா தேர்ட் ரேங்க்ல இருந்து 6th 7th ரேங்க் வரைக்கும் அந்த. ஸோ ரேங்க் இஸ் நத்திங் பட் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் ஒன்லி ரேங்க் வில் பி அலாட்டட். அண்ட் மார்க் தான் ரேங்கை வச்சிடுறாங்க. தென் பேஸ்ட் ஆன் த ரேங்க் சீட் அலாட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல ரேங்கை பேஸ் பண்ணி தான் சீட் அலாட் பண்றாங்கன்னா த ரேங்க் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்.
ஓகே சார். ரேங்க்ங்கிறது என்ன, அப்புறம் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி வந்துரும். இப்போ உங்க மார்க் என்ன அப்படின்னா 590 சொல்வீங்க. உங்க ரேங்க் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க 400 ரேங்க் அப்படின்னா என்ன 400 ரேங்க், தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணதுல உங்களுக்கு முன்னாடி 399 பேர் இருக்காங்க, நீங்க 400வது ஆள்னு அந்த ரேங்க் சொல்லும். பட் மார்க் அது சொல்லாது. ஓகே சார். ஓகே டிஃபரன்ஸ் சார். புரியுதா உங்களுக்கு? உங்க எஸ் மார்க் சார். மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாது. பட் உங்க ரேங்க் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும். நீங்க எத்தனாவது ரேங்கோ, அப்ப 399வது ரேங்க் நீங்க அப்படின்னா 398 பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. டோட்டலா அப்ளிகன்ஸ் வந்து 10,800வது ரேங்க் கடைசி ரேங்க்னா 399க்கு அப்புறம் இவ்வளோ பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ யூ கேன் கம்பேர். உங்க ரேங்கை வச்சு எஸ் நீங்க சார். எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்னு உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்க முடியும். பட் உங்க மார்க்கை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. சரி, அந்த ரேங்க் எப்படி அலாட் பண்றாங்க? நீங்க உங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டதுல உங்க மார்க் 399வது மார்க். ஓகே சார். ஸோ அப்போ ரேங்க் இப்போ அண்ட் ஜெனரல் மார்க் மியூச்சுவலா வந்து இம்பார்ட்டன்ட். ஜெனரல் கேட்டகரிக்கு எந்த ரேங்க் உள்ள சார் கிடைக்கும் சார் தமிழ்நாடுல? ஜென்ரல் ஸ்டேட் கேட்டகரி கோட்டா. அப்படிங்கிறது வந்து டாப் 31%. இப்போ அப்ளிகேஷன் போட்டதுல 31% ஆஃப் சீட்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போகும். ஃபர்ஸ்ட் 31% ரேங்க்ல வரணும். டோட்டலா ஓகே சார். 3000 சீட்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 3000 சீட்ஸ் இருக்குன்னா 1000 சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் 310 பேரு 31%. அப்ப 3000னா 930 ஸ்டூடெண்ட்ஸ், மொதல் 930 ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் கேட்டகரியில போவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் 9,930 ரேங்க்ஸ். வெறும் 100 சீட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி 100 சீட்ஸ் ஆர் தேர். மொதல் 31 பேர் ஜென்ரல் கேட்டகரியில போவாங்க. அப்போ மொத்த சீட்ல 31% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 31% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். தட் இஸ் ஓப்பன் கேட்டகரி. அதுக்கப்புறம் இருக்கிறது ஓகே இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலாட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. சார். சொல்லுங்க. ஓகே சார் வணக்கம் இந்த சார். ஓகே, சார் சொல்லுங்க. வணக்கங்க சார். வணக்கம் மேடம். எம்பிசி கேட்டகரியில 457க்கு கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இருக்குங்க. பட் என்ன சரிங்க காலேஜ்னு நம்ம சார். இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த 22ல எந்த காலேஜ்ல கிடைச்சாலும் சேர்ந்துக்கலாமாங்க சார்? சேர்ந்துக்கலாம், எல்லா சேர்ந்துக்கலாம். காலேஜ். கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சா கண்டிப்பா சேருங்க மேடம். எங்க சரிங்க கிடைச்சாலும் சார். சேருங்க. வணக்கம் சார். ரொம்ப நன்றி. வெல்கம் நன்றி மேடம், சார். வெல்கம் மேடம், வெல்கம் மேடம். வணக்கம் எம்பிசி சார். கோட்டாவுல சார். எம்பிசி கோட்டாவுல ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணு வந்து 509 மார்க்குங்க சார். ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்குங்களா? அவருக்கு வந்து எம்பிசியா சார்? நம்ம குரூப் எம்பிசிங்க சார். அவருக்கு உங்க இதெல்லாம் தெரியாதுங்க சார். 509 மார்க்குக்கு வாய்ப்பு இருக்குங்க சார், வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நீங்க இருக்கு. அவங்க கிட்ட சொல்லுங்க சார், வாய்ப்பு இருக்கு. அவரு என்னுடைய 2 பொண்ணுங்களும் உங்களுடைய அட்வைஸ் படி 2 காலேஜில் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். அது மிக மகிழ்ச்சியா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரியும். சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க சார், கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசி 509ங்க சார். கிடைக்கும் சார், கிடைக்கும் 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 சார். தேங்க்யூ சார். சார் எம்பிசி 534 கேட்டகரி 618 மார்க்ஸ் என்ன சார் கிடைக்கும்? 618 மார்க்ஸுக்கு எம்எம்சிஏ கிடைக்கும்பா இந்த வருஷம். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். ஆல் இந்தியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன் போடுவோம் சார். ஆல் இந்தியா கோட்டால எனக்கு சீட் அலோகேட் ஆகுது, ஸ்டேட் கோட்டால ஒரு சீட் அலோகேட் ஆகுது. நீங்க எப்படி எதை சார் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். எதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்றீங்களோ அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொன்னுல ஜாயின் பண்ணாம சும்மா விட்டாலே ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஃபைன்லாம் எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு கீழ்பாக் கிடைக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால எம்எம்சி கிடைக்குது அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்ல ஜாயின் பண்ணாம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால எம்எம்சியில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இந்தியா கோட்டால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபைனும் இல்லாம நீங்க எதுவுமே பண்ணாம விட்டாலே அடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட் இன்னொருத்தவங்களுக்கு சீட்டு போயிடும். ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நோ நீட் டு ஒரி அபவுட் இட். நீங்க ரெண்டுல எதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்னொரு டவுட் சார். லைக் உங்க சாய்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டா நடக்கும், ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட் கோட்டா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேட் கோட்டாவோட ரிசல்ட், ஆல் இந்தியா கோட்டா ரிசல்ட் வந்து ஜாயினிங் டேட்டுக்கு முதல் நாள் வந்துரும். உங்களுக்கு ஒரு நாள் டிசைட் பண்ண டைம் இருக்கும், இதுல சேரலாமா அதுல சேரலாமான்னு. ஓகே சார், தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். 534 பிசிஎம் 594 கிடைக்குமா சார்? கிடைக்கும் மேடம். 594 பிசி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்க் கிடைக்குமா அந்த மார்க் கிடைக்குமாங்கிறத விட வேற ஏதாவது காமன் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கோம். 594க்கு பிசிக்கு 100% சீட் கிடைக்கும். பட் காலேஜ்ங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம்.
516 MBC கிடைக்குமா சார்? 516 கோயம்புத்தூர் காலேஜ். MBC வாய்ப்பு இருக்கு 100% சான்ஸ் இருக்கு இந்த வருஷம். ஓமந்தூரார் பிகாஸ் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? ஓமாந்தூரா சான்ஸ் இல்ல. ஆசைப்படலாம், ஓகே ஓகே கொஞ்சம் கரெக்டா ஆசைப்படணும். 516 ஓகே லீஸ்ட் மார்க் ஃபார் MBC ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். லீஸ்டா ஓகே. இருப்பாங்க. விழுப்புரம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாங்களா சார்? விழுப்புரம் கிடைக்காது. விழுப்புரம். லெவன்யூ மெடிக்கல் காலேஜ்ல நாகப்பட்டினமோ அல்லது ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார். சார் 477 SA கவர்மெண்ட் 100% கிடைக்கும் மேடம். 100% கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்குள்ள கிடைச்சிடும். 477 SCA சார் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப காலேஜ் கம்மி. கவர்மெண்ட் மாதிரியான காலேஜ் கிடைக்கும் மேடம். சார்? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டயர் 1 டயர் 2 அந்த மாதிரி டயர் இதுல 1 எந்த டயர் காலேஜ் சார்? 2ங்கிறதெல்லாம் மித்து. தயவு செய்து அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் MBBSக்கு யூஸ் பண்ணாதீங்க. wherever you get your seat you go and join. there is no டயர் 1 டயர் 2. அதெல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எல்லா ஓகேங்க சார். காலேஜும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் தேங்க்யூ காலேஜை சார். பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கும், எக்கச்சக்கமான இன்பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. சேம் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் இருப்பாங்க. ஸோ டியர் 1 டியர் 2 இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜிம்மிக்ஸ் சொல்றதெல்லாம். நம்ம மார்க்குக்கு நம்ம ரேங்க்குக்கு உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட் காலேஜ் அலாட் பண்ணுங்க. மோர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தும். என்னோட ரேங்க்குக்கு என்னோட மார்க்குக்கு என்ன காலேஜ் என்னோட சாய்ஸ் ஃபில்லிங்ல கிடைக்குதோ அதை சந்தோஷமா நான் எடுத்துட்டு போய் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணுங்க. தேங்க்யூ சார். இது வந்து சார் ஒரு 534 ஒரு தாட், நல்ல ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன். கவர்மெண்ட் காலேஜ் 534 MBC கேட்டகரி 534 MBC கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100% கிடைக்கும் மேடம். எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் சார்? மேடம் எந்த மாதிரினா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மேடம். எந்த காலேஜ் கிடைச்சாலும் உங்க ரேங்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அதுல ஜாயின் பண்ணுங்க. சாய்ஸ் மதுரை பாசிபிளா? மதுரை கோயம்புத்தூர்லாம் கிடைக்காது மேடம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். நாகப்பட்டினம் அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கிடைக்கும். சிவகங்கை, நாகப்பட்டினம் அந்த மாதிரி. சொல்லுங்க மேடம். சார் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அது தொடர்பா ஒரே ஒரு சின்ன டவுட்ங்க சார். கண்டிப்பா கேளுங்க மேடம். இந்த மாதிரி காமன் டவுட்ஸ் கேக்குறது தான் ரொம்ப நல்லது. சொல்லுங்க. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பத்தி கேளுங்க. பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தாங்க சார். ஆனா டெலிவரி டைம்ல மட்டும் பாண்டிச்சேரியில பிறந்தாங்க பாப்பா. ஓகே. இப்ப நாங்க அப்ளை பண்ணும்போது நெட் சென்டர்ல வந்து பை பர்த்னு போட்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டோம் சார். அதனால எதனா பிரச்சனை வருமா சார்? பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிக்கோங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிக்கோங்க. காரணம் என்னன்னா திடீர்னு பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நேட்டிவிட்டியில பை பர்த்னு போட்டு நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் பாண்டிச்சேரின்னு இருக்கும். பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கினாலும் பை பர்த்னு போட்டு வாங்கினாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு சேம் அந்த இதுதான், ரெப்ரசன்டேஷன் தான். அதனால பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிருக்கேன் மேடம். ஏன்னா பை பர்த் அப்படின்னா தமிழ்நாடுல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சோ பை ரெசிடென்ஸ்னு போட்டு வாங்கிடுங்க. வாங்கிடலாமா சார்? கவுன்சிலிங்குள்ள வாங்கிட முடியுமா? 4 நாள்ல வந்துருங்க. 4 நாள் தான். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 15 டேஸ் above 15 டேஸ்க்கு அப்புறம் தான் சார் வந்தது. அதுக்காக தான் கேக்குறேன். மேடம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 15 டேஸ்னா கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் ஓபன் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-12 டேஸ் அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கும். மினிமம் 12 டேஸ் ஓபன்ல இருக்கும். அப்படி பார்த்தாலும் வந்துரும்ல. ஓகே சார் ஓகே சார். பாப்பா வந்து 527 பிசி சார். நாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்ல பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு மேடம். மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. சார் குட் ஈவினிங் சார். சந்தோஷ் சொல்லுங்க, என்ன டவுட் சார்? சொல்லுங்க சார். என்னோட மார்க் 432 சார். MBC 7.5 இருக்கு சார். எனி சான்ஸ் டு கெட் மெடிக்கல் காலேஜ் சார்? வெரி லெஸ் சான்ஸ் பா. சாரி டு சே திஸ் பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல MBC ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப 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 ஜாஸ்தி. யூஸ்வலாக நீங்கள் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் 7.5% ரிசர்வேஷன் கட் ஆஃப் மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா MBCக்கு தான் உள்ளதுலேயே ஜாஸ்தி இருக்கும். ஒன்லி ரீசன் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது MBCக்கு தான் சான்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் MBC தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க பாப்புலேஷன் வைஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போது 432க்கு MBCக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2025 கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்களாப்பா? எஸ் சார். 420 வரைக்கும் கிடைச்சிருக்கு சார். அப்போ இந்த வருஷம் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு நம்ம வந்து டினை பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2025 லெவல்ல தான் இருக்க போது 2026 கட் ஆஃப். மேபி 10 to 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி வச்சாலும் நீங்க கொஞ்சம் சேஃப் பொசிஷன்ல இருக்கீங்க.
அதனால நம்ம பார்ப்போம்ப்பா சான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது சான்ஸ். செல்ஃப் ஃபினான்ஸ் வாய்ப்பு இருக்கா சார்? Whether it is a self finance or government medical college, you are not going to pay money. ஃபீஸ் பே பண்ண போறது இல்லை. அப்போ பெரிய லெவல்ல டிஃப்ரென்ஸ் வராது கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும். அதாவதுப்பா நான் 7.5ல அதாவது 92.5% ரிசர்வேஷன்ல நீங்க கேட்குற கேள்வி மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 18,000 ஃபீ பே பண்ற இடத்துல செல்ஃப் ஃபினான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10 lakhs per இயருக்கு ஃபீஸ் பே பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து. ஆனால் 7.5ல ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணிடும். அப்போ தேர் வில் பி நோ டிஃப்ரென்ஸ், பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது கவர்மெண்ட் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கும் கட் ஆஃபில் 7.5க்கு. ஸோ உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் சேம் தானே, ஃபீஸ் கிடையாது இல்லை. அப்போ காம்படிஷன் வந்து உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ்லையும் ஈக்குவல் டு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கும். எம்பிபிஎஸ் கிடைச்சா போதும்னு தானேப்பா எல்லாரும் நினைப்பாங்க, ஃபீஸ் இல்லை அப்படிங்கும்போது. Yes sir. That is the reason. சொல்லுங்க மேடம். சார் இப்ப ஆல் இந்தியா கோட்டால வந்து நாங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில வருவோம் சார், ஓபிசி கிடையாது, அந்த நான் கிரீமி லேயரா இருக்கிறதுனால. ஓகே. இப்ப இதே இது நம்ம தமிழ்நாட்டுல வரும்போது நான் பிசி கேட்டகரி கடியில வருவேனா சார்? வருவீங்க. இதுல எதுவும் கிரீமி நான் கிரீமின்னு இருக்கு? தமிழ்நாட்டுல கிரீமி நான் கிரீமி லேயர் எதுவும் கிடையாது மேடம். தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் இஸ் நாட் அட் ஆல் பேஸ்ட் ஆன் இன்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து ஓபிசிக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் இன்கம் பேஸ்ட். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் பேஸ்ட் கிடையாது. பட் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எந்த கேட்டகரியா இருந்தாலும் இன்கம் பேஸ்ட் கிடையாது. உதாரணத்துக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு 6 கேட்டகரியில ரிசர்வேஷன் இருக்கு. இதுல எந்த கேட்டகரிக்குமே இன்கம் பேஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது. சார் இப்ப எனக்கு ஆல் இந்தியா கோட்டால ரேங்க் வந்து ஜெனரல் கேட்டகரியில வரும். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்க தனியா அப்ளிகேஷன் போட போறீங்க. ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷனை தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அவங்க கேட்டகரி கேட்டு அந்த கேட்டகரியில கரெக்டா உங்களுக்கு ரேங்க் போட்டு அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷனையே இங்க ஃபாலோ பண்ணாதானே நீங்க கேட்கற டவுட். ஸ்கோர் வரும்போதே நம்ம பிசிக்கு ரேங்க்கும் வருமா, இல்ல நம்ம தனியா அப்ளை பண்ண பிறகுதான் வருமா? மேடம் தமிழ்நாட்டுக்கு நீங்க தனி அப்ளிகேஷன் போடுவீங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடோட ரேங்க் லிஸ்ட் வரும். மேடம் நீட் ஸ்கோர் கார்டுல ஆல் இந்தியா ரேங்க் இருக்கும். தட் இஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்டேட் கோட்டா ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது தனி. ஆல் இந்தியா ரேங்க் தனி. ஸ்கோர் கார்டுல இருக்க ரேங்க் கிடையாது தமிழ்நாடுக்கு. தமிழ்நாடுக்கு ஸ்டேட் கோட்டா ரேங்க்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து பிசி, பிசிஎம், எம்பிசின்னு கேட்டகரி ரேங்க் வந்து தனியா இவங்க இங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் இந்தியா ரேங்க் வந்து ஓபிசி, நான் கிரீமி லேயர்னு 3 கம்யூனிட்டியா கம்பைன் பண்ணி வச்சிருப்பான். அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? ஓகே சார். அதனால இங்க தனி ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் அப்ளிகேஷன், தமிழ்நாடுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம். சார் என் மகன் வந்து 493 வாங்கியிருக்கான். இப்ப தமிழ்நாட்டுலன்னா பிசி வருது. இப்ப பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட்டு ட்ரை பண்றேன் சார், அது கிடைக்குமா சார்?